ஸோ இன்றைக்கி நம்ம ஷோவில் வந்து என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னா, ஃபீவர் அண்ட் காஃப்ன்றது ஒரு டிசீஸ்ன்னு நினைக்கிறீங்களா இல்லை இட்ஸ் ஜஸ்ட் அ சிம்டம்மா? சிம்டம்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது பேபிக்கு வந்த ஃபீவர் வந்துட்டு ஒரு 3 டேஸ்க்கு மேலே போகுது. பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் நினச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் கூட்டிகிட்டு வந்துடுறது தான் பெட்டர். இஃப் பாப்பாவுக்கு வந்துட்டு அடிக்கடி ஃபீவர் காஃப் வருது அப்படின்னா அவங்களோட இம்யூனிட்டி பவர் பூஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம்? அடிக்கடி சளி இருமல் வந்துட்டே இருக்குது, ஏதாவது அந்த இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு டானிக் கொடுங்களேன், சத்து மாத்திரை மாதிரி ஏதாவது கொடுங்களேன் அப்படின்னு கேட்டு தான் வருவாங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம ஷோவில் வந்து என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு அடல்ட்டாக இருக்கும், நமக்கு ஒரு ஃபீவர் காஃப் வந்துச்சுனாலே நம்ம என்னென்னவோ மெடிக்கேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணுவோம். பட் ஆனால் ஒரு குழந்தைங்களுக்கு வரும்போது அந்த மதரோட நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப துடிச்சு போயிடுவாங்க. ஸோ நம்ம கூட வந்து பீடியாட்ரிஷியன் டாக்டர் பிரீத்தி மேம் இருக்காங்க. அவங்கக்கிட்ட குழந்தைங்களுக்கு வர ஃபீவர் அண்ட் காஃபை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹாய் மேம், குட் மார்னிங். ஹாய், குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, இந்த குழந்தைங்களுக்கு வர ஃபீவர் அண்ட் காஃபை பற்றி வந்துட்டு சொல்லுங்களேன். அவங்களுக்கு எதனால அந்த மாதிரி வருது? ஓகே, ஸோ பிஃபோர் ஆன்சரிங் யூர் கொஸ்டின் ஐ ஜஸ்ட் ஆஸ்க் யூ அ கொஸ்டின். ஃபீவர் அண்ட் காஃப்ன்றது ஒரு டிசீஸ்ன்னு நினைக்கிறீங்களா இல்லை இட்ஸ் ஜஸ்ட் அ சிம்டம்மா? என்கிட்டே கொஷின் கேட்டிங்களா? ஒரு சிம்டம்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த புரிதலே நிறைய பேருக்கு இருக்காது. ஃபீவர் அண்ட் காஃப்ன்றது ஒரு நோய் கிடையாது, ஒரு நோயோட வெளிப்பாடு தான் அந்த ஃபீவர் அண்ட் காஃப்ன்றது. ஸோ இது வந்து ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசம் மாதிரி நம்ம பாடிக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள், வெளியிலேருந்து ஒரு கிருமி உள்ளே வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாக்டீரியாவோ இல்லை வைரஸோ ஒரு அலர்ஜனோ நம்ம பாடிக்குள்ளே என்டர் ஆகுதுன்னா நம்ம பாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், அதை ஒரு ஃபாரின் ஆன்டிஜன்னா கன்சிடர் உடம்போட சேர்ந்ததா இல்லாமல் வெளியிலேருந்து ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆர்கானிசம் உள்ளே வருது அப்படின்றத ஃபஸ்ட்டு ரெக்கக்னைஸ் பண்ணும். அதை ரெக்கக்னைஸ் பண்ணோன்னு அது என்ன பண்ணும், நம்ம உடம்புல ஆன்டிபாடிஸ்ன்னு சொல்லுவாங்களே, இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தியை உண்டாக்க ஆரம்பிக்கும். இந்த எதிர்ப்பு சக்தி உண்டானோன்னா இந்த ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணும், எந்த இடத்துல வந்து இந்த ஃபாரின் ஆர்கானிசம் வந்திருக்கோ அந்த இடத்துலையே வந்து அந்த ஆர்கானிசத்தை கண்டெயின் பண்ண ட்ரை பண்ணும். அதாவது பாடிக்குள்ளே மற்ற இடத்துக்கு ஸ்ப்ரெட் பண்ண ட்ரை பண்ணாமல் அந்த இடத்துல கண்டெயின் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இந்த ரியாக்ஷன் நடக்கிறப்போ there will be lot of chemical mediators and chemical kind of things will be secreted. ஸோ அதனால வந்து நம்ம பாடியில் ஹீட் ஜென்ரேட் ஆகும். இந்த ஹீட் ஜென்ரேஷன் தான் நம்ம ஃபீவர்னு சொல்லுவோம். அதே மாதிரி காஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா, காஃபுமே லைக் சப்போஸ் நீங்கள் எதாவது சாப்பிட்டுட்ருக்கீங்க, பேசிகிட்டே சாப்பிட்றீங்க, சாப்பிட்றப்போ நீங்கள் உங்களோட ஃபுட் பைப்புக்குள்ளே போகாமல் ஏர் பைப்புக்குள்ளே சுவாச குழாய்க்குள்ளே போயிடுச்சுன்னா நீங்கள் டக்குன்னு ரிஃப்ளெக்ஸாக காஃப் பண்ணுவீங்க. ஸோ அதே தான், இட்ஸ் அ ப்ரொடெக்டிவ் ரிஃப்ளெக்ஸ். இந்த இரிட்டன்ட் இல்லாமல் அதே மாதிரி ஒரு பாக்டீரியாவோ ஒரு வைரஸோ ஒரு அலர்ஜனோ நம்மளோட சுவாச குழாய்க்குள்ளே போகிறப்போ ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசமாக நம்ம காஃப் பண்ணி அதை வெளியே தள்ளுவோம். ஸோ ரெண்டுமே ஒரு ப்ரொடெக்டிவ் ரிஃப்ளெக்ஸ் தான். ஸோ அதை வந்து ஒரு நோயாக பார்த்து பேரண்ட்ஸ் பயந்து கூட்டிகிட்டு வர வேணாம். ஸோ நம்ம பாடியோட எதிர்ப்பு சக்தி நல்லா ஒர்க் ஆகுதுன்றதுக்கான ஒரு அறிகுறி தான் இந்த ஃபீவரும் காஃபும். அண்ட் நெக்ஸ்ட் ஆஸ் அ பேரண்ட்டாக வந்துட்டு இப்போ என்னோடய குழந்தைக்கு ஒரு ஃபீவர் காஃப் இருக்குது அப்படின்னா அது வைரலா இல்லை பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனா இல்லை அலர்ஜனா, அது எப்படி நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது? 90% ஆஃப் த டைம் உங்களுக்கு ஃபீவர் அண்ட் காஃப் வருதுன்னா குழந்தைங்களுக்கு அது வைரல் இன்ஃபெக்ஷனால தான் வரும். ஸோ ரிமைனிங் 10% தான் உங்களுக்கு ஒரு பாக்டீரியலோ இல்லை அலர்ஜனால் வருது. ஸோ இது பேசிக்காக எப்படி பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கலான்றதை நான் சொல்கிறேன். ஒரு ஃபீவர் வருது, அந்த ஃபீவர் வந்து 3 to 5 days தான் இருக்குது. ஃபீவர் இருக்கிற டைம்லேயும் குழந்தை ஆக்டிவாக தான் இருக்காங்க, பெருசாக வந்து ரொம்ப லெத்தாஜிக்காவோ சிக்காவும் தோணலை அப்படின்னாலும் அந்த ஃபீவர் ஆரம்பித்து 1 to 2 daysக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல ஒரு ரன்னிங் நோஸ் இருக்குது, காஃப் இருக்குது, ஸ்னீசிங் இருக்குது, ஒரு பாடி ஏக்கு, ஹெட் ஏக்கு அதெல்லாம் இருக்குது அப்படின்னா இது 90% ஆஃப் த டைம் வைரல் ஃபீவர் தான். ஸோ நீங்கள் பயப்படவே வேணாம். ஜஸ்ட் ஒரு ஹைட்ரேஷன், தண்ணி நல்லா குடிச்சிட்டு மெயின்டைன் பண்ணிவிட்டு உங்கள் பேராசிட்டமாலை கொடுத்துட்டு இருந்தாலே பேபி வில் ரெக்கவர் ஆன் இட்ஸ் ஓன். பட் யூ நீட் டு கிவ் த டைம், 3 to 5 நாள் வரைக்கும். பட் இஃப் அட் ஆல் இட்ஸ் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீவரே ஹை கிரேடில் இருக்கும், பாப்பா டாக்ஸிக்காக இருப்பாங்க. அதாவது ஃபீவர் இருக்கோ இல்லையோ அவங்க ரொம்ப லெத்தாஜிக்காக சோர்வாக படுத்தபடி இருப்பாங்க. தேர் வில் பி சம்திங் கால்ட் அஸ் இன்டர்ஃபெப்ரைல் பீரியட். இப்போ ஃபீவர் காலைல ஒரு 8 மணிக்கு வருது, திருப்பி ஒரு ஈவினிங் 6 மணிக்கு வருதுன்னா இந்த 8 மணிக்கும் 6 மணிக்கும் நடுவில் இருக்கிற டைம் வந்து இன்டர்ஃபெப்ரைல் பீரியட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷனாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது, அவங்க பட் நார்மலாக அந்த ஃபீவர் வராத டைமில் ஆக்டிவாக இருப்பாங்க. பட் இந்த மாதிரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருந்துச்சுன்னா அந்த இன்டர்ஃபெப்ரைல் பீரியட்லையுமே சிக்காக தான் இருப்பாங்க. ரெண்டாவது விஷயம், த ஃபீவர் வில் பி மோர் தென் 4 days. ஃபீவர் ஹை கிரேடில் இருக்கும். ப்ளஸ் இந்த காஃப்ன்றது வேர்சன் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு வைரலில் பார்த்தீங்கன்னா அது வைரல்லையுமே ஒரு 1 to 3 weeks காஃப் இருக்கும். பட் தென் யூ வில் சி காஃப் இருந்தாலுமே அவங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அவங்க பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. பெருசாக அது ஒரு
தடையாக இருக்காது. பட் இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனில் என்ன ஆகும், ஃபீவரும் அதிகமாக இருக்கும், காஃப் வேர்சன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப அதை பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்னு சொல்லுவோம். அதையுமே நீங்கள் வந்து வீட்டில் ட்ரீட் பண்ணுற மாதிரி வராது. யூ நீட் டு கோ டு யுவர் டாக்டர், கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி அவங்க ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்து அப்படி தான் அதை ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இதுவே அலர்ஜன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபீவர் வில் நாட் பி த பாதர்சம் சிம்டம். காஃபு, ரன்னிங் நோஸு, ரெக்கரண்ட்டாக காது அரிக்கிறது, மூக்கை போட்டு நோண்டிகிட்டே இருக்கிறது, கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றிட்டே இருக்கிறது, இதெல்லாம் தான் பாதரிங் சிம்டம்ஸாக இருக்குமே தவிர ஃபீவர் வில் பி தேர் ஃபார் 1 day மேக்ஸிமம் அண்ட் இட் வில் பி வெரி லோ கிரேட். ஸோ இதை வச்சு தான் நீங்கள் வைரலா இல்லை பாக்டீரியலா இல்லை அலர்ஜனான்றதை கண்டுபிடிக்கலாம். ஓகே. இப்போது பேபிக்கு வந்து ஃபீவர் வந்துட்டு ஒரு 3 டேஸ்க்கு மேலே போகுது அந்த மாதிரி இருக்குன்னா, ஸோ நான் எப்போ வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணணும்? ஃபீவர் 4 நாளைக்கு மேலே இருக்குது, உங்கள் ஃபீவர் வந்து பேராசிட்டமால் நீங்கள் கொடுத்துமே அது கேட்க மாட்டேங்குது, ரெஸ்பாண்டே ஆக மாட்டேங்குது, இன்டேக் ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்ஃபேக்ட் ஃபீவர் இருக்க டைமில் ஜென்ரலாகவே சாப்பிட மாட்டாங்க தான், பட் ஓவரால் லிக்விட் இன்டேக்குமே கம்மியாக இருக்குது, அவங்க யூரின் அவுட்புட் கம்மியாக இருக்குது, யூரின் ரொம்ப மஞ்சளாக போகிறாங்க, ஆர் யூ ஹேவ் சம் ரெஸ்பிரேட்டரி சைன்ஸ்ன்ற மாதிரி ரொம்ப அதிகமாக மூச்சு வாங்குறாங்க, அள்ளு தூக்கி போடுதுன்னு குழந்தைங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் நோட் பண்ணுறீங்க, இல்லை வீசிங் மாதிரி எதாவது ப்ரெசென்ட் ஆகுது, இல்லை ஃபிட்ஸ் மாதிரி எதாவது பார்க்குறீங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் டாக்டரை நீங்கள் மீட் பண்ணி தான் ஆகணும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபீவர் அண்ட் காஃப் இருக்குது அப்படின்னா, மதராக ஹோம் ரெமடியாக நான் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம்? ஓகே. ஃபீவர் பொறுத்த வரைக்கும் வீட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் இஸ் ஹைட்ரேஷன். எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி உள்ளே போதோ, லிக்விடாக எவ்வளோக்கு உள்ளே போதோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக ஃபீவர் கம்மியாகும். ஃப்ரீக்வென்சியும் சரி, சிவியாரிட்டியும் சரி நல்லாவே கம்மியாகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லிக்விடாக, தண்ணியாக, ஜூஸாக, இளநியாக, சூப்ஸாக அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்துக்கிட்டே இருங்க இன் ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸ். ரெண்டாவது விஷயம், பேராசிட்டமால் யூஸ் பண்ணிக்கலாம் when the child is having fever and the child is not comfortable. ஃபீவர் இருக்குது ஆனால் பாப்பா கம்ஃபர்டபுளாக தான் இருக்காங்கன்னா நீங்கள் வந்து பேராசிட்டமால் கொடுக்கணுன்ற அவசியமே கூட இல்லை. ஸோ பேராசிட்டமால் யூஸ் பண்ணிக்கலாம், பட் நாட் எனி அதர் மெடிகேஷன் அதர் தென் பேராசிட்டமால். யூ ஹேவ் இபியூஜெசிக், ப்ரூஃபென் இருக்கும், மெஃப்தால் இருக்கும், அது ரொம்ப ரெகுலராக பேரண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, பட் அதெல்லாம் ஷுட் நாட் பி யூஸ்ட். பேராசிட்டமால் இஸ் சேஃபர் ட்ரக், யூ கேன் யூஸ் இட் ஃபார் ஃபீவர். மூணாவது விஷயம், வார்ம் என்விரான்மெண்ட்டில் குழந்தைய வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஸ்டிமுலேட்டிங் என்விரான்மெண்ட்டில் வைக்காதீங்க, அவங்களுக்கு நிறைய ரெஸ்ட் தேவைப்படும். நாலாவது விஷயம் டெப்பிட் ஸ்பாஞ்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெப்பிட் ஸ்பாஞ்சிங் அப்படின்னா வந்து ஈரத்துணி வச்சு துடைக்க சொல்கிறது ஃபீவர் இருந்துச்சு அப்படின்னா. இதில் காமனாக பேரண்ட்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, ஈரத்துணி வச்சு தொடங்க அப்படின்னோன்னா அவங்க சில் தண்ணியை வச்சு தொடச்சிருவாங்க. ஸோ அது ஆக்சுவலாக எப்படி பண்ணணும்னா, ஒரு மிதமான சூட்டுலேயோ இல்லை ஒரு வார்ம் வாட்டர் வச்சோ தான் துடைக்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி அவங்க ஃபீவரில் இருப்பாங்க, நீங்கள் ஒரு சில் தண்ணியை எடுத்துகிட்டு போய் அவங்கள தொடச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, ஷிவர் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஷிவர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்லி பாடி வில் ஜென்ரேட் ஹீட். ஸோ நீங்கள் ஃபீவர் இருக்கிறப்ப இன்னும் ஹீட்டை தான் ஜென்ரேட் பண்ணுவீங்க. த பேபி வில் எண்ட் அப் ஈவன் மோர் சிக்கர். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு லூக் வார்ம் வாட்டர்லேயோ இல்லை வார்ம் வாட்டர்லேயோ ஈரத்துணி வச்சு துடைக்கிறது தான் நல்லது. ஸோ ஃபீவரை இந்த மாதிரி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். காஃப் பொறுத்த வரைக்கும் ஹோம் ரெமெடிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார்ம் வாட்டர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹனி இஃப் த பேபி இஸ் மோர் தென் 1 year old. ஹனி என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லோக்கலாக அந்த ஏரியா வந்து கோட் பண்ணி விட்டுரும். ஸோ எந்த ஒரு இரிட்டன்ட்டும் உங்களுக்கு கிச் இருக்காது. ஸோ கொஞ்சம் காஃப் கம்மியாகும். மூணாவது விஷயம், சலைன் நேசல் ட்ராப்ஸ். அது மூக்கில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேரண்ட்ஸ் இது டவுட்டாக, நான் காஃப்னு வந்து ஏன் மூக்கில் விட சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி வருவாங்க. பட் இது என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் ரன்னிங் நோஸ் இருக்கிறதுனால அவங்க பாப்பா படுக்கிறப்ப என்ன ஆகுனா, போஸ்ட் நேசல் ட்ரிப்னும் மூக்கு வழியாக தொண்டைக்கு அந்த செக்ரீஷன்ஸ் தான் இறங்கும். அந்த இறங்குறப்ப அவங்களுக்கு அந்த கிச் வந்து காஃப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ யூ நீட் டு கிளியர் அப் யுவர் நோஸ் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி சலைன் நேசல் ட்ராப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பி குட். And the last one is steam inhalation, but it should be done only under supervised condition. இஃப் பாப்பாவுக்கு வந்துட்டு அடிக்கடி ஃபீவர் காஃப் வருது அப்படின்னா, அவங்களோட இம்யூனிட்டி பவர் பூஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம்? ஸோ பேரண்ட்ஸ் வந்து காமனாக கேட்கக்கூடிய கொஸ்டின் இதுதான். அடிக்கடி சளி இருமல் வந்துட்டே இருக்குது, ஏதாவது அந்த இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு டானிக் கொடுங்களேன், சத்து மாத்திரை மாதிரி ஏதாவது கொடுங்களேன் அப்படின்ட்டு கேட்டு தான் வருவாங்க. ஸோ சயின்டிஃபிக்காக ஒரு மெடிக்கல் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மெடிசனுமே உங்களோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணாது. ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தைக்கு அவங்க இம்யூனிட்டி
பில்ட் ஆகாது, இம்மெச்சூராக தான் இருக்கும். ஸோ 1 வயசு 2 வயசு வரப்போ எப்போ அவங்க வந்து எந்திரிச்சு நடக்கிறாங்களோ அந்த டைமில் தான் அவங்க இங்கே அங்கேன்னு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்பாங்க, நேச்சுரல் என்விரான்மெண்ட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆகிறப்ப தான் அவங்களோட இம்யூனிட்டி பில்டே ஆக ஆரம்பிக்கும். ஸோ இம்யூனிட்டி பில்ட் ஆகிறப்ப வந்து அவங்களுக்கு அடிக்கடி காஃப், கோல்டு, ஃபீவர் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஸ்டடீஸ் படி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 1 to 2 இயர்ஸ்க்குள்ளே மினிமமாக ஒரு வருஷத்துக்கே 8 to 10 டைம்ஸ் ஃபீவரோ இன்ஃபெக்ஷனோ வரது காமன். So the more you get sicker in the earlier days, the lesser you will get sicker in the later days, adulthoodலன்ற மாதிரி தான் அது. ஸோ வீட்லேயே நம்ம வந்து இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணோம் அப்படின்னா the first thing is the breast milk. Breast milk has lot of antibodies. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தாய்ப்பால் கொடுங்க, 2 வயசு வரைக்குமாச்சு கொடுங்க. ரெண்டாவது விஷயம் வேக்சினேஷன். இருக்கிற எல்லா வேக்சினுமே முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான டைமுக்கு போட ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் அண்ட் அ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்கள் இம்யூனிட்டி தானாக பெட்டர் ஆயிரும். ஓகே. ஸோ காமனாக வந்துட்டு இந்த மாதிரி காஃப் ஃபீவர் இருக்க பேபிஸ்க்கோட பேரண்ட்ஸ் வந்து எந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க? காமன் மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் யூஸிங் ஓவர் த கவுண்டர் மெடிக்கேஷன். ப்ரிஸ்கிரிப்ஷனே இல்லாமல் காஃப் இருக்குது அப்படின்ற மாதிரி போயிட்டு அவங்களோட ஃபார்மசி எது பக்கத்தில் இருக்கோ அங்கே போயிட்டு காஃப் மெடிசன்ஸ் வாங்கிடுவாங்க, காஃப் சிரப்ஸ். ஓவர் த கவுண்டர் மெடிக்கேஷன்ஸ் ஆர் ஒன்லி ஃபார் அடல்ட்ஸ், நாட் ஃபார் சில்ட்ரன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஃப் சிரப்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்க காஃப் சிரப் இப்போ எடுத்து பார்த்தா கூட இட் வில் நாட் பி அ சிங்கிள் காம்பனண்ட். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 காம்பனண்ட்டோட கலவையாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெடிக்கேஷன் நீங்கள் குழந்தைக்கு கொடுக்குறப்போ எந்த மெடிசனால சைட் எஃபெக்ட் வரதுன்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது. ப்ளஸ் இந்த மெடிசன் இவ்வளோ டோஸில் இவ்வளோ நாள் தான் கொடுக்கணுன்ற மாதிரி உங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷனில் வரும். பட் இந்த மாதிரி ஓவர் த கவுண்டர் வாங்குறப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாரமோ 2 வாரமோ காஃப் சரியாகிற வரைக்குமே யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ கவர்மெண்ட்டுமே ஒரு சில காஃப் சிரப்ஸ்லாம் பேன் பண்ணியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் லைக் 4 இயர்ஸுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு காஃப் சிரப்பே யூஸ் பண்ணாதீங்க அப்படின்றது தான் இப்போதைக்கு ரெக்கமெண்டேஷன் மாதிரி. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங் டேர்மில் இந்த மாதிரி காஃப் சிரப்ஸ் யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, லேர்னிங் டிசபிலிட்டிஸ் அண்ட் பிஹேவியரல் டிஸார்டர்ஸ் வரா மாதிரி ஸ்டடீஸ் தான் சொல்லுது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஓவர் த கவுண்டர் மெடிக்கேஷன்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ரெண்டாவது விஷயம், நெவர் யூஸ் த ஓல்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஸ்டார்ட் பையிங் மெடிசன்ஸ். முன்னாடி ஃபீவருக்கு வந்து எங்கள் டாக்டர் இந்த மெடிசனை கொடுத்தாங்க, அதனால அதே மெடிசன் இப்போ ஃபீவர் வந்துச்சு நான் எடுத்து கொடுத்தேன், இப்போ ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி வருவாங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ் மெயினாக. ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உங்களுக்கு அது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஆன்டிபயோட்டிக் ஒர்க் ஆகும். நீங்கள் முன்னாடி ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கும், அதனால் உங்கள் டாக்டர் உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருப்பாங்க. இந்த தடவை வந்து ஒரு வைரல் ஃபீவராக இருந்திருக்கலாம். ஸோ அதை நீங்கள் ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் 3 to 5 days நின்று போயிடும். அதே மாதிரி முன்னாடி வந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வேறையாக இருக்கலாம், இப்போ வந்த இன்ஃபெக்ஷன் வேறையாக இருக்கலாம். ஸோ எல்லா இன்ஃபெக்ஷனுக்கும் ஒரே ஆன்டிபயோட்டிக் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆன்டிபயோட்டிக்கை வந்து ஓவர் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பாயிண்டில் ரெசிஸ்டன்ஸ் வந்துடும். ஆக்சுவலான ஒரு இன்ஃபெக்ஷன் வரப்போ அந்த ஆன்டிபயோட்டிக் நம்ம குழந்தைங்க கொடுத்தோன்னா ஒர்க்கே ஆகாது. வி நீட் டு கோ ஃபார் அ ஹையர் மெடிக்கேஷன். ஸோ ஹையர் மெடிக்கேஷன் போகிற ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும், சைட் எஃபெக்ட்ஸும் அதிகமாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஓவர் த கவுண்டர் மெடிக்கேஷன்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, ஆன்டிபயோட்டிக்ஸை ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் யூஸ் பண்ணாதீங்க. ஓகே மேம். ஸோ ஃபீவர் சம்மந்தப்பட்டு நிறைய விஷயங்கள் வந்து கேட்டுட்டோம். பட் பர்சனலாக உங்களை கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன வழி இருக்குது? ஸோ ஐல் பி தேர் அட் OPD 10:30 AM to 5:30 PM at KVT மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கொடுங்கையூர். ஓகே மேம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஃபீவர் அண்ட் காஃப் சம்மந்தப்பட்டு குழந்தைங்களுக்கு எப்படி டேக் கேர் பண்ணணும், என்ன டெம்பரேச்சரில் வச்சுக்கணும் அண்ட் நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. ஷுவராக இந்த வீடியோ வந்துட்டு நிறைய பேருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.